ஞானம் சொல்லுது என்னை கண்டடைகிறவன். சொல்லுங்க, ஞானம் என்ன சொல்லுது? என்னை கண்டடைகிறவன் எதை கண்டடைக்கிறான்? நல்லா சொல்லுங்க, எதை கண்டடைக்கிறான்? திரும்ப சொல்லுங்க, எதை கண்டடைக்கிறான்? ஜீவன். ஜீவனாவே எங்க வந்துடணும்? இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுத்த கல்வாரி சிலுவையிலே சிந்தின ஜீவன், ரத்தத்தில் இருக்கிற ஜீவன். ஏன்னா மனுஷனுக்குள்ளே, மனுஷனை தேவன் உண்டு பண்ணி அவனுக்குள்ள எதை ஊதினாரு? ஜீவ சுவாசத்தை ஊதினார். அந்த ஜீவன் எப்ப செத்துச்சுன்னா, அந்த கனியை புசித்ததுக்கு பின்பு என்ன ஆயிடுச்சு? ஜீவன் செத்துருச்சு. இந்த ஜீவனை கொடுக்கதான் யோவான் 10:10 வாசிக்கிற, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கு வரா, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிரு, அந்த ஜீவன் பரிபூரணப்படவும். அந்த அதாவது ஜீவன் என்பது உள்ள, நல்ல விளங்க, ஜீவன் என்பது இன்னர் ப்ராசஸ், அல்லது என்ன சொல்ற, அப்படி சொல்ல மாதிரி ஆமா, இன்டர்னல் ப்ராசஸ் அது. ஆனா பரிபூர்ணம் என்பது வெளிப்பிரகாரமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு தராரு. எல்லாரும் அது வெளிப்பிரகாரமான ஆசீர்வாதம். அப்போ ஞானம் சொல்லுது என்னை கண்டடைகிறவன் எதை கண்டடைகிறானா? நல்லா சொல்லுங்க, என்னை கண்டடைகிறவன் எதை கண்டடைகிறானா?